ஹாய். மோஸ்ட் வாண்டட் சீரிஸ் லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணியிருந்தோம். இதோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னா, நீங்க கேட்குற சாப்டர் வந்து நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்றது தான் எங்களோட ப்ராமிஸா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரே ஆப்டிக்ஸ். அந்த ரே ஆப்டிக்ஸை வந்து நாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம். போன வாரம் உங்களுக்கு ஒரு லாங் செஷனா உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த லாங் செஷனோட ஒரு மினி வெர்ஷன் தான் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த ரீகேப் செஷன். இந்த செஷன்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுப்பீங்கன்னா, அந்த சாப்டரோட பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா, ஒரு எந்தெந்த ஆங்கிள்னா உங்க பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் இந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா, அண்ட் தென் நீங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த சாப்டர் நீங்க எந்தெந்த கொஸ்டின் டைப்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனாலிட்டிக்கல் ரீஜனலா அனாலிட்டிக்கல் ஜோனும் நம்ம இந்த செஷன் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் வந்து நீங்க பாக்குற ஒரு அந்த லாங் செஷனோட ஒரு சின்ன ரிவிஷனா இந்த செஷனும் கூட இருக்கும். இந்த செஷன் முடிஞ்ச கையோட நீங்க அந்த லாங் செஷனை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ தென் ரைட், அண்ட் அகைன் இது எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒருவேளை இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமான விஷயங்கள் நாங்க உங்களுக்கு கன்வே பண்ணிருக்கோம், உங்களோட புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். ஸோ தட் அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ப்ளஸ் வந்து இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம செஷனில் நம்ம இந்த சேனல் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ், நாங்கள் டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணும்பொழுது இது வந்து உங்களுக்கு ஒரு புது வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து இது ரீடைரக்ட் பண்ணும். அங்கே நம்மளோட செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே அங்கே கொட்டி கிடக்கு. ஸோ தட் நீங்கள் ஃப்ரீயாகவே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னும் ரொம்ப பேசாமல் செஷனுக்குள்ளே போயிடலாம். ரைட்டா? ஸோ என்னன்னா, இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படின்றது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷலான டாபிக்ஸ் தாங்க, ஸ்பெஷலான சாப்டர் தாங்க. ஏன்னா கொஞ்சம் பயப்பட பெருசாக இருக்கும் அந்த சாப்டர், இல்லை படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நமக்கு என்னன்னா, நம்ம ஸ்பிட் பண்ணி படிக்கும் பொழுது அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ என்னன்னா, ஆவரேஜா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்னால அட்டன் பண்ண முடியும், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ யூஸ்வலா ஆவரேஜா வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து எப்படி எந்த நம்பிக்கையில நீங்க சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு 32 மோர் தென் 30 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது இந்த சாப்டர்ல இருந்து. அப்போ அந்த 3 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நம்மளால அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது இல்லையா? அதனால நமக்கு இந்த சாப்டர் வந்து கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ படிக்கிறத வந்து நமக்கு நோ டவுட்ஃபுல், ஸ்டடிங் இஸ் அ டயரிங் ப்ராசஸ். ஆனா அது எந்த அளவுக்கு நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளே சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னென்ன டாபிக்ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமானது. நோ டவுட் இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். பட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களோட மார்க் ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எந்த ஏரியால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு 5 டாபிக்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ண போறீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். நீங்க கடைசி வருஷத்துல இருந்து நீங்க கடைசி வருஷம் தான் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட டாபிக்ஸ் தான் பார்த்துருந்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் நமக்கு இந்த ஏரியாஸ்குள்ள இருந்து தான் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, லென்ஸ் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன், இது உங்களுக்கு முக்கியமானது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னன்னு பார்ப்போம். அண்ட் தென் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், TIR அப்படின்றது இருக்கு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், நம்ம ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ், அதையும் நம்ம பார்ப்போம் இப்ப. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அண்ட் பிரிசம். ஸோ இந்த 5 டாபிக்ஸுமே நமக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் இதை நம்ம கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா இதுல இருந்து மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மாட்டும் அப்படின்றதுல டவுட் கிடையாது. நெக்ஸ்ட், ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதுக்கப்புறம் நம்ம டிவிஷனை நம்ம பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, நம்மளோட சைன் கன்வென்ஷன் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ சைன் கன்வென்ஷன் மறுபடி இருந்தா அப்படின்னு தோணுதா? சைன் கன்வென்ஷன். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கறது வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும்.
கொஞ்சம் ரிவிஷன் பர்பஸ் மாதிரி ரிவைஸ் பண்ற மோட்டிவ்ல தான் இது இருக்கு. உங்களுக்கு நிதானமா எனக்கு இன்னமும் கிளியரா வேணும் அப்படின்ற பட்சத்துல வந்து ஷோபிகா மேம் வந்து இந்த செஷனை வந்து லாங் செஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செஷனை போய் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட புரிதல் வந்து இன்னமும் பயங்கரமா நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ சைன் கன்வென்ஷன், அதாவது இந்த சைன் கன்வென்ஷன் அப்படின்றது தான் இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயத்து. இங்க இருந்து தான் உங்களுக்கு வந்து சாப்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த ஒரு மிரர் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு போல் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த போல் அப்படின்றது என்னது, ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் நம்ம டிரா பண்ணுவோம். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து எங்க ஹிட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட போல் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட மிட் பாத் தான் நம்மளோட போல். சோ இந்த போல வந்து தான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த போல்ல இருந்து இந்த போல்ல இருந்து நமக்கு அண்ட் ஆல்சோ இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல வருது நம்ம பார்க்கணும். இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த டைரக்ஷன்ல வருது. யூசுவலா நமக்கு இந்த டைரக்ஷன்ல நமக்கு क्वेश्चंस வந்து இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடுல இருந்து நம்ம வர லைட் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்ல பட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் ஏதோ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ எந்த டைரக்ஷன்ல இருந்து நமக்கு இன்சிடென்ட் லைட் வருதோ அந்த டைரக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம், பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். சோ அத நமக்கு இந்த போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே நம்ம என்ன எடுத்துக்க போறோம், பாசிட்டிவா நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அந்த போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே நம்ம நெகட்டிவா கன்சிடர் பண்ண போறோம். இது சைன் கன்வென்ஷன். ஏன் நமக்கு இந்த பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இட்ஸ் a கன்வென்ஷன். காலங்காலமா தொன்று நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ இது வந்து வர்ற டைரக்ஷன் நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு போல். இந்த போலுக்கு நீங்க போல்ல இருந்து ரைட் சைடு ஃபுல்லாவே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். போல்ல இருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே நெகட்டிவ் எடுத்துக்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் நம்ம இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷனை வச்சு. சரிங்களா? சோ அண்ட் தென் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். சோ அந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிரர் ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கணும். மிரர் ஃபார்முலா எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்களா, சரி மறுபடியும் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. மிரர் ஃபார்முலா என்னது? Mirror formula 1 divided by focus is nothing but 1 divided by u plus 1 divided by v. இந்த u அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வெறுமனே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது, வித் ரெஸ்பெக்ட் டு போல் அப்படின்னு சொல்லணும். வித் ரெஸ்பெக்ட் டு போல். சோ நீங்க எந்த ஒரு கால்குலேஷன் எடுத்தாலுமே வித் ரெஸ்பெக்ட் டு போல் தான் இருக்கணும். பிளஸ் நீங்க அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பலை நீங்க மாத்திரவே கூடாது. இங்க பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்த்தோம்னா உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் எங்க கிடைக்கும், லைட் பட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இங்க லைட் பட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். சோ ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்க போகுதுன்னா நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை நீங்க எந்த யூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் சிம்பல் யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம நெகட்டிவ்ல தான் கொடுக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்க இருக்க போகுது, டெஃபினட்டா இங்க தான் இருக்க போகுது. எங்கேயோ இங்க தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. கரெக்டா? இங்க தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. சோ என்ன செய்ய போறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் என்ன சொல்ல போறோம், u அப்படின்னு மென்ஷன் பண்ண போறோம். இந்த u எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் அப்படின்னு வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ரைட்டா? சோ இது முக்கியமானது. அதே மாதிரி இதுதான் உங்களோட மிரர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மிரர் பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சிருக்கும். பஸ் நம்ம ரீகால் பண்ணிடலாம். இந்த v அப்படின்றது என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல். சரிங்களா? இமேஜ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் தென் நமக்கு என்ன செய்ய போறோம்னா மேக்னிஃபிகேஷன் பத்தி நம்ம பேசலாம். மேக்னிஃபிகேஷன் சோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம எவ்வளவு தூரம் அது மேக்னிஃபை ஆயிருக்கு அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆப்ஜெக்டோட சைஸுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட இமேஜ் சைஸ் இருக்கு அப்படின்றதோட ரேஷியோஸ் தான் அந்த மேக்னிஃபிகேஷன். சோ சிம்பிளா நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த மேக்னிஃபிகேஷன் m is nothing but object size to the image size. சரிங்களா? நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸ்க்கு இமேஜ் சைஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோஸ் தான் நம்மளோட மேக்னிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் m அப்படின்றது நமக்கு பாசிட்டிவ்ல கிடைச்சுன்னா நம்ம என்ன அர்த்தம்னா, நம்மளோட இமேஜ் வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது, இமேஜ் வந்து நமக்கு எரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எரெக்ட்னா என்னது, நிமிர்ந்த மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டாவே நமக்கு ஸ்ட்ரைட்டாவே நினைச்சு நம்மளோட இமேஜ் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அகைன் m is equal to நெகட்டிவ் அப்படின்னா இன்வெர்ட்டடா இருக்கும். நம்மளோட இமேஜ் வந்து என்னவா இருக்கு, இன்வெர்ட்டடா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது நம்மளோட இமேஜ் வந்து தலையிலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எம்மோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா, எம்மோட வேல்யூ உங்களுக்கு வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் அது வந்து என்லார்ஜா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்லார்ஜா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எம்மோட வேல்யூ உங்களுக்கு வந்து என்னோட கம்மியா சிறுசா இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் டிமினிஷ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா m ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது உங்களோட மேக்னிஃபிகேஷன் வந்து -2 அப்படின்னு சொன்னேன்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லென்த் வந்து ஹைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் சிம்பிளா இருக்கு. நெகட்டிவ் சிம்பிள் எதை மீன் பண்ணுது? அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆப்ஜெக்ட், நம்மளோட இமேஜ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டடா இருக்கு பிளஸ் வந்து 2 டைம்ஸ் அது மேக்னிஃபை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்மளோட இமேஜ் எப்படி கிடைச்சிருக்கு? இது நம்மளோட இமேஜ். இப்படிதான் உங்களோட ப்ரொபோர்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் -2 இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களோட மேக்னிஃபிகேஷன் வந்து ஹாஃபா இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? m is equal to 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, சரி நம்ம கொடுக்க போற ஆப்ஜெக்டோட சைஸ்ல இருந்து பாதி சைஸ் தான் நம்மளோட இமேஜ் சைஸ் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸ். இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சைஸுக்கு பாதி தான் நம்மளோட இமேஜ் சைஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹைட்ஸ் பை 2 பாசிட்டிவா இருக்கிறதுனால எரெக்டா இருக்கு. அண்ட் இன்கேஸ் இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு தலையிலா இருக்கும். நம்மளோட இது இமேஜோட பொசிஷன் வந்து நமக்கு தலையிலா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து யூசுவலா இந்த மேக்னிஃபிகேஷன் நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்? இந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது டிரான்ஸ்வர்ஸ் அதாவது நேருக்கு நேரா நமக்கு அந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குன்ற பட்சத்துல, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் மிரரா இருக்கட்டும். நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்குன்ற பட்சத்துல வந்து நம்மளோட மேக்னிஃபிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதோட ஒரு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன். யூசுவலா நமக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் தான் நம்ம படிப்போம். நீங்க கொஞ்சம் டீடைலா படிக்கணும்னா ஏரியல் மேக்னிஃபிகேஷன் கூட இருக்கு. அண்ட் தென் இந்த மேக்னிஃபிகேஷன் இன்னும் நிறைய டைப்ஸ் கூட இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து m is equal to -v divided by u. -v divided by u. இந்த -v அப்படின்றது என்னது? உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ். u அப்படின்றது என்னது? உங்களோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சோ மேக்னிஃபிகேஷன் பத்தி நம்ம ஜெனரலா படிச்சாச்சு. இது இப்ப பேசிக்கிறதுக்கு எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு மிரரை மட்டும் நம்ம வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மிரரோட பவரை பத்தி பேசிடலாம். பவர் என்னது? பவர் ஆஃப் மிரர். மிரர் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பெரிக்கல் மிரர். சரிங்களா? பிளைன் மிரர் நினைச்சிடக்கூடாது, ஸ்பெரிக்கல் மிரர். சோ பவர் ஆஃப் மிரர் அப்படின்றது என்னது? பவர் ஆஃப் மிரர் இஸ் நத்திங் பட் -1 divided by focus. Power of mirror is nothing but -1 divided by focus. மைனஸ் முக்கியம் பிகிலு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். இந்த கான்கேவ் மிரரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் எந்த மாதிரி கிடைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைட் வந்து இந்த இடத்துல பட்டு இங்க ஃபோக்கஸ் ஆகுமா? இங்க வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். சோ உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்க போகுதுன்னா நெகட்டிவ்ல இருக்க போகுது. ஏன் நெகட்டிவ்ல இருக்க போகுது? இன்சிடென்ட் லைட் வந்து வர டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் போலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நெகட்டிவா இருக்க போகுது. சோ ஃபோக்கஸ் பாயிண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களோட பவர் என்னவா இருக்க போகுதுன்னா பாசிட்டிவா இருக்க போகுது. ஓகே, சோ அதே மாதிரி நீங்க கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி இருக்கும்? இன்சிடென்ட் லைட் வந்து இங்க படுமா? இன்சிடென்ட் லைட் வந்து உங்களுக்கு இங்க படும். பட்ட லைட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த படுற லைட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் கிரியேஷன் எங்க நடக்க போகுது? இந்த இடத்துல உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிரியேஷன் நடக்கும். சோ ஃபோக்கஸ் பாயிண்ட் will be equal to positive. சோ அதே மாதிரி ஃபோக்கஸ் பாயிண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களோட பவர் என்னவா இருக்க போகுது? நெகட்டிவா இருக்க போகுது. ஏன்? பவர் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். சரிங்களா? இது எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம்? இங்க நமக்கு மிரர்ல நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். மிரர்ல எங்கலாம் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் யூஸ் பண்ணிருந்தோமோ அங்க அப்படியே நம்ம லென்ஸ்ல நம்ம உல்டாவா பண்ணிரோம். இங்க நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணிருந்தோமோ அங்க எல்லாமே நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். சரிங்களா? லென்ஸ் ஃபார்முலால இருந்து மேக்னிஃபிகேஷன்ல இருந்து பவரை பொறுத்த அளவுக்கு இங்க நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ண இடத்துல எல்லாமே லென்ஸ்ல நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதையும் நம்ம ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கோங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம பார்க்க போறது வந்து ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா உங்க மைண்ட்ல என்ன பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகணும்னா பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். என்னது? பெண்டிங் ஆஃப் லைட். சரிங்களா? சோ பெண்டிங் ஆஃப் லைட்
பெண்டிங் ஆஃப் லைட். ஸோ பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பெல்லாம் உங்களுக்கு லைட்டுக்கு வந்து நமக்கு ஒரு நேச்சர் இருக்கு என்னன்னா, உங்களோட மீடியம் மாறும்பொழுது உங்களோட லைட்டோட ஸ்பீடு மாறும். மீடியம் மாறும்பொழுது உங்களோட லைட்டோட ஸ்பீடு மாறும். மீடியம் மாறும்பொழுது, அதாவது நீங்க ஏர் மீடியம் இருக்கு, வாட்டர் மீடியம் இருக்கு, கிளாஸ் மீடியம் இருக்கு, இந்த மாதிரி நீங்க ஒரு மீடியத்துல நீங்க லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட்டோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ யூஸ்வல் லைட்டோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு எப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னா வேக்கம்லயும் ஏர்லயும் உங்களுக்கு வந்து லைட் வந்து சூப்பரா நமக்கு டிராவல் ஆகும். எவ்வளவு டிராவல் ஆகும்னா, எவ்வளவு ஸ்பீட் டிராவல் ஆகும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இந்த ஸ்பீட்ல உங்களுக்கு வந்து லைட் வந்து டிராவல் ஆகும். இப்போ ரிஃப்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மீடியம் சேஞ்ச் ஆகுது அப்போலாம் உங்களோட லைட்டோட ஸ்பீட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கிளாஸ் மீடியம் எடுத்துக்காங்க. இது வந்து உங்களோட கிளாஸ் மீடியம். ஸோ இது வந்து உங்களோட ஏர் மீடியம். இப்போ இந்த ஏர் மீடியத்துல இருந்து கிளாஸ் மீடியத்துக்கு உங்களுக்கு லைட் வந்து டிராவல் ஆகி வருது. இதுதான் நம்மளோட நார்மல். ரைட்டா? இப்போ நார்மல்ல பட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? லைட் வந்து பெண்ட் ஆகும். கரெக்டா? இங்க பட்டு நமக்கு லைட் வந்து பெண்ட் ஆகும். சோ ஒன்ஸ் நமக்கு ஏர் மீடியத்துல இருந்து, அதாவது ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணும்போது லைட் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் நார்மலா பெண்ட் ஆகும். கரெக்டா? டுவர்ட்ஸ் நார்மலா பெண்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு பெண்ட் ஆகும். சோ இதை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயவுல இருக்கும். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த லைட் வந்து இன்கேஸ் இந்த நமக்கு மீடியம் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன் இது எங்க போயிருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அது மூவ் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? அதாவது பெண்ட் ஆகாம ஸ்ட்ரைட்டா மூவ் ஆயிருந்திருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகாம நமக்கு லைட்டா ஒரு பெண்டிங் வந்து கிடைச்சிருக்கு டியூ டு தி சேஞ்ச் இன் மீடியம். அப்போ இப்படி போக வேண்டிய லைட் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். இதுதான் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். சோ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் சொல்லி பார்க்கும்பொழுது என்ன எழுதிக்கலாம்? சோ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்றது you can write as incident light is nothing but r plus angle of deviations. so the angle of deviation அப்படினு சொல்லும்போது incident light minus r அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு angle of deviation பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட angle of deviations. என்னது? angle of deviations. ரைட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ரிஃப்ராக்ஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீடியத்துல இன்னொரு மீடியத்துக்கு வந்து லைட் டிராவல் ஆகும்போது அதோட ஸ்பீடு குறையும். சோ ஸ்பீடு குறையும் போது அதான் நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீடியம் மாறாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு பவுண்டரி இல்லாம இருந்துச்சுன்னா இப்படி வர ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனா பாஸ் ஆயிருந்திருக்கணும். பட் ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகாம கொஞ்சம் டிவியேட் ஆயிருக்கு. அது எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்கு அப்படின்றதோட தான் இந்த ஃபார்முலா. சோ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இஸ் நதிங் பட் இன்சிடென்ட் லைட் மைனஸ் r. எப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு ரேரர் மீடியத்துல டென்சர் மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆச்சுன்னா இந்த கேசஸ் இதுவேவும் நீங்க ஒரு டென்சர் மீடியத்துல லைட்டர் மீடியத்துக்கு டிராவல் ஆச்சுன்னா இப்படியே உங்களுக்கு மாறும். சரிங்களா? அது நீங்க பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம மியூ அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க ஒரு மீடியம் சேஞ்ச் ஆகும், நீங்க மீடியம் மாற்றும் பொழுது மீடியம் அப்படின்னு சொல்லும்போது ஏர் மீடியம் இருக்கு, வாட்டர் மீடியம் சொல்லியிருந்தோம். ஸோ whenever நம்ம வந்து மீடியத்தை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு மாறுது. ஸோ அந்த லைட்டோட ஸ்பீட் டிட்டர்மைன் பண்ற ஒரு பாராமீட்டர் தான் நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். லைக் நம்ம ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன படிச்சிருக்கோம்? எப்சிலான் நாட், மியூ நாட் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மிட்டிவிட்டி இன் பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இதே அது வந்து அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதே மாதிரி நமக்கு ஆப்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு அதோட ஸ்பீடை, அது எவ்வளவு தூரம் ஸ்பீடா போகக்கூடிய தன்மை இருக்குன்றத நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர் இருக்கு. அந்த பாராமீட்டர் தான் நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா இருக்கு, அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அந்த அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா, அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா c/v. இந்த c அப்படின்றது வந்து என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஸ்பீட் ஆஃப் light in air or medium, air or vacuum. சரிங்களா? அதே மாதிரி இந்த v அப்படின்றது என்னது? ஸ்பீட் ஆஃப் light in any medium. ரைட்டா? சோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் பர்టిక్యులர் மீடியம். c அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் air or vacuum. இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்சல்யூட் மீடியமோட ஃபார்முலா என்ன? mu is nothing but c/v அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாயிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஜெனரலா உங்களுக்கு ரெண்டு கேஸ் பார்த்துக்கோங்க. தி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் கிளாஸ் என்னது?
பெர்மிட்டிவிட்டி ஆஃப் கிராஸ் என்னது உங்களுக்கு வந்து 1.5 கரெக்டா. அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் என்னது 1.33 இருக்கும். ஸோ 1.5 அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சுக்கலாம்னா 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். 1/3 அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதிக்கலாம்னா நீங்க ஐ திங்க் ஸோ 5/4 அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமான வந்து ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா நமக்கு இப்ப ரிஃப்ராக்ஷன் நடந்துருக்கு. அந்த ஸ்னெல்ஸ் அப்படின்றது நமக்கு எங்க நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த ரிஃப்ராக்ஷன் தான் நம்ம ஸ்னெல்ஸ் லா பத்தி நம்ம பேச போறோம். இந்த ரிஃப்ராக்ஷன்ல நமக்கு ஒரு மீடியத்துல இருந்து நமக்கு இன்னொரு மீடியத்துக்கு லைட் வந்து டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆகிற லைட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெண்டு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ப்ரொவைடட் எய்தர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு வந்து இந்த ஸ்னெல்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் நமக்கு பேஸ் நமக்கு இருக்கிற மாதிரியான கேஸ். அதாவது ரேரர் மீடியத்துல இருந்து நமக்கு டென்சிட்டி மீடியத்துக்கு லைட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சோ ரேரர் மீடியத்துல இருந்து டென்சிட்டி மீடியத்துக்கு உங்க லைட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இது வந்து ஏர் மீடியம், இது வந்து கிளாஸ் மீடியம். சோ இந்த மாதிரி கேஸ்ல இவர் சொன்ன கதை என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர் மீடியம் எடுத்துக்கலாம், ரேரர் மீடியம் எடுத்துக்கலாம், இது வந்து டென்சர் மீடியம் எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்ப ரேரர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் into its sin of angle of incidence will be equal to denser medium ஓட refractive index sin of angle of refraction. சரிங்களா. இதுதான் ஸ்னெல்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான லா. அதாவது ஃபர்ஸ்ட் மீடியத்தோட refractive index into its angle of incidence will be equal to செகண்ட் மீடியத்தோட angle of refraction into its refractive index. இதுதான் நமக்கு ஸ்னெல்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எய்தர் கிளாஸ் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மூணு டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இருக்கிற டேட்டாஸ் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 பேராமீட்டர்ல ஏதாச்சும் ஒரு 3 பேராமீட்டர் கொடுத்துருவாங்க. நீங்க 4th பேராமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும். சிம்பிளா நம்மளால அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சோ இத பேஸ் பண்ணி தான் நமக்கு இதுக்கு அடுத்து வர போறோம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது TIR னு எழுதிக்கலாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதாவது எப்பயுமே நமக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு டென்சர் மீடியத்துல இருந்து லைட்டர் மீடியத்துக்கு நம்ம மூவ் ஆகும்போது டென்சர் மீடியத்துல இருந்து லைட்டர் மீடியத்துக்கு மூவ் ஆகும்போது லைட் வந்து நமக்கு பெண்ட் ஆகும். சரிங்களா. லைட் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதை விட இட் will be moving away from the normal. எப்படி நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு அதாவது நம்ம ஏர் மீடியத்துல இருந்து வாட்டர் மீடியத்துக்கு நமக்கு டிராவல் ஆகும்போது லைட் will be bending towards the நார்மல் நோக்கி அது நகரும். ஆனா நம்ம தண்ணிக்குள்ள இருந்து நம்ம சர்ஃபேஸ்க்கு வெளியில நம்ம டார்ச் லைட் அடிச்சோம்னா அந்த லைட் will be trying to bending away from the நார்மல் விட்டு away from நார்மல்ல இருந்து நமக்கு விலகி போகுது அந்த லைட் வந்து ட்ரை பண்ணும் அந்த ரிஃப்ராக்ஷன்ல. சோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன இருக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த 3 கேஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளோட நார்மல். சரிங்க, இது நார்மல். இந்த நார்மல்ல நம்ம கொடுக்குற லைட் என்ன செய்ய போகுது ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு கொடுக்க போற ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். இது நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சோ நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம கொடுக்க போற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன செய்ய போகுது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுக்கும்போது அதோட ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 90 டிகிரில கிடைக்கும். கரெக்ட்டா. சோ நீங்க எப்பயும் போல நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா உங்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சோ ஒன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன கிடைக்கும்னா நீங்க கொடுக்க போற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரில இருக்க போகுது. சோ ரிஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு 90 டிகிரில இருக்க போகுது. சோ இததான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ்னு சொல்ல போறோம். which means இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். என்ன ஆங்கிள்? கிரிட்டிக்கல் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? கிரிட்டிக்கல் ஆங்கிள். சரிங்களா. சோ இது எதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்க போறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்க ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் நீங்க லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது நமக்கு ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி நடக்க போகுது 90 டிகிரில இருக்க போகுது. இதுக்கு மேல நீங்க ஃபர்தரா நம்ம இதுக்கு மேல நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம ரைஸ் பண்ணோம்னா ஃபர்தரா நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம ரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம கொடுக்குற லைட் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்க்குள்ள இந்த சேம் மீடியத்துக்குள்ள அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எவ்வளவு கொடுத்த லைட் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து உள்ளக்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக்ஸ் இது.
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்மளோட ஆங்கிள் என்னவா இருக்க போகுதுன்னா the angle is greater than that of critical angle. The angle is greater than that of critical angle. ஸோ நீங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரில இருக்கும். ஃபர்தரா நம்மளோட கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு மேல நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம கொடுத்தோம்னா the angle will be the light will be totally internally reflected. எல்லாமே நமக்கு உள்ளேக்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் கேஸ். சரிங்களா? இது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ்ல வந்து நமக்கு இந்த மாதிரியான செட்டப் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. வேறஸ் நமக்கு வந்து எந்த ஒரு லீக்கேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து உங்களுக்கு இல்லவே இல்லாம உங்களுக்கு பயங்கரமான எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்ல நமக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி கேஸ் நம்ம ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த கேஸ் நம்ம இது வந்து நம்மளோட கேஸ். சரிங்களா? இங்க நம்ம ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ரேரர் மீடியத்துல இருந்து இங்க இருந்து பார்ப்போம். இது வந்து நம்மளோட கிளாஸ் மீடியம், இது கிளாஸ் மீடியம், இது ஏர் மீடியம். ஸோ நம்ம கிளாஸ் மீடியத்துல இருந்து நம்ம பார்ப்போம். refractive index of denser medium அதாவது glass medium into sin of incident will be equal to refractive index of rarer medium அதாவது air medium into its sin of refraction. கரெக்ட்டா? இந்த sin of refraction அப்படினு சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போறோம்னா 90 டிகிரில இருக்க போகுது. refraction rarer medium refraction into sin of 90 degree. the sin of 90 degree அப்படின்றது என்னது? 1. sin of 90 degree நமக்கு 1. so இந்த mu r அப்படினு சொல்ல போறோம். so further நம்ம ஹோலிஸ்டிக்கா நம்ம என்ன எழுத போறோம்னா the angle of incidence will be equal to sin of angle of incidence will be equal to rarer medium refractive index divided by denser medium refractive index. rarer medium refractive index divided by denser medium refractive index அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ண போறோம். எங்க இருந்து? total internal reflection. so இந்த total internal reflection அப்படின்றது வந்து நமக்கு இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான ஏரியா. so தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் பண்ண போறோம். அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் நமக்கு ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போற ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரில இருக்கும். ஃபர்தர் நம்ம ஆங்கிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற எல்லா லைட்டுமே நமக்கு சேம் மீடியத்துக்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இது நம்ம என்ன சொல்ல போறோம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஸ்னெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் தெளிவா எடுத்து பாத்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட நீங்க நிறுத்தி பாத்துடலாம். சரி, இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு இந்த அப்பரண்ட் அண்ட் ரியல் டெப்த் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. அப்பரண்ட் ஹைட் அண்ட் ரியல் அண்ட் apparent height and depth. சரி, என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டியூ டு நம்மளோட அட்மாஸ்பியரோட நேச்சர் என்னதுன்னா நமக்கு ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் வரைக்கும் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கும். அதுக்கு மேல வந்து வேக்கம் தான் இருக்கும். சோ நம்ம வானத்துல நம்ம ஒரு ஃளைட் நமக்கு பறக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் இன்னும் எலிவேட் ஆகி பறக்குற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா due to the presence of refractive index, due to the presence of atmosphere நமக்கு வந்து refractive index வந்து மாறும். ரைட்டா? நமக்கு எப்படி பார்த்தோம்னா இங்க இருந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸா இருக்கட்டும், இது வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸா இருக்கட்டும். இந்த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் ஜோன் வரைக்கும் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கும். சரிங்களா? இந்த பர்టిక్యులர் ஜோன் வரைக்கும் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கும், டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கூட இருக்காது, which means வேக்கமா தான் இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வேக்கமா தான் இருக்கும். சோ நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். எப்பவுமே நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கீழே இருந்து சர்ஃபேஸ்ல இருந்து மேல போக உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மாறும். ஏன்னா அட்மாஸ்பியரோட டென்சிட்டி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஏரோப்ளேன் நமக்கு பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பட்சத்துல ஏரோப்ளேன் வந்து நமக்கு பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இங்க பறக்கிற ஏரோப்ளேன் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி இங்க பறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்க பறக்கிற ஏரோப்ளேன் வந்து உங்களுக்கு இங்க பறக்கிற மாதிரி தெரியும். காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் due to the presence of refractive index. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு காரணம். உங்களுக்கு வந்து பர்టిక్యులர் ஹைட் நீங்க பாக்குற ஹைட்டோட கொஞ்சம் எலிவேட் ஆகி தெரியும். எப்படி எவ்வளவு எலிவேட் ஆகி தெரியும்னா நீங்க இங்க இருந்து பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ஹைட் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைட் டேஷ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ யூசுவலா உங்களுக்கு இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிற ஹைட் டிஃபரன்ஸ் ஷிஃப்ட் நம்ம எவ்வளவு சொல்ல போறோம்னா the shift will be apparent height minus initial height. apparent height minus initial height. சரிங்களா? இதுதான் இங்க இருந்து நீங்க பாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்க. இங்க இருந்து நீங்க பாக்கும்போது நீங்க வானத்தை பாக்குறீங்க. ஃளைட் வந்து பறந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹைட் அப்படின்ற டிஸ்டன்ஸ் பறந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஹைட் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்காது. அதோட கொஞ்சம் அதிகமா ஹைட் டேஷ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அது பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ எவ்வளவு தூரம் அது ஷிஃப்ட் ஆயிருக்கும்னா ஹைட் டேஷ் மைனஸ் ஹைட் அப்படின்ற அளவுக்கு அது ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அப்பரண்ட் ஹைட்.
அதே மாதிரி அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம அந்த டப்புக்குள்ள காயின் போட்டு விளாண்டுருப்போம் இல்லையா, நம்ம பக்கெட்ல நம்ம காயின் போட்டு விளாண்டுருப்போம். எப்படி விளாண்டுருப்போம்னா இந்த இடத்துல நமக்கு காயின் விழுந்திருக்கும், இந்த இடத்துல நமக்கு காயின் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இருந்த காயின் வந்து கொஞ்சம் மேல தள்ளி மேல நமக்கு மேல எலிவேட் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யறோம், நம்மளோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மாதிரி தான். ஸோ நமக்கு ரேர் மீடியத்துல இருந்து நம்ம டென்சர் மீடியத்துக்கு நமக்கு லைட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு மாறும். இப்போ நமக்கு ஆக்சுவலான டெப்த் என்னவா இருக்கு, ஆக்சுவலான டெப்த் என்னது, இதுதான் ஆக்சுவலான டெப்த். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஆக்சுவலான டெப்த். கரெக்டா, இது வந்து ஆக்சுவலான டெப்த். ஆனா நம்மளோட இது ஆக்சுவல் டெப்த் தான். ஆனா அப்பரண்ட் டெப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணால பாக்குறது வந்து இந்த இடத்துல தான் நம்ம கண்ணால பார்ப்போம். சரிங்களா, அப்பரண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அப்பரண்ட் என்ற வார்த்தைக்கான மீனிங் என்னது, சரிங்களா, கண்ணால் பார்ப்பது. நீங்க கண்ணில் பாக்குறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அப்பரண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் உங்களுக்கு உங்களோட புரிதலா இருக்கணும். சோ இன்கேஸ் உங்களுக்கு டி அப்படின்றது ஹைட் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து டி டேஷ்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஷிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு டி மைனஸ் டி டேஷ் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சரிங்களா, டி மைனஸ் டி டேஷ் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ரைட், சரிங்களா, இதுதான் உங்களோட அப்பரண்ட் டெப்த். This is all about உங்களோட அப்பரண்ட் டெப்த். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் நமக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் இன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் உங்களுக்கு லென்ஸோட பேசிக்கா லென்ஸ் நமக்கு என்ன நடக்கும், லென்ஸ் வந்து ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸ் இருக்கு, டைவர்ஜிங் லென்ஸ் இருக்கு. சோ இந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னா இது எப்படி நமக்கு கன்வெர்ஜ் ஆகுது, எப்படி நமக்கு டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேசிக் தான். இது வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட புரிதலுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு, ஒரு கர்விக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கு. இப்படி இருக்கிற கிளாஸ்ல இருந்து நீங்க லென்ஸ் லைட் நம்ம டிராவல் பண்ண போறோம். லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ஜ் பண்ணுமா டைவர்ஜ் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் எடுங்க. இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் எடுங்க. நார்மல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களால எடுத்து பேச முடியும். சரிங்களா, நார்மல் எடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் நம்மளோட நார்மலா இருக்க போகுது. ரைட்டா, சோ இதுதான் நம்மளோட நார்மல். இது நம்மளோட நார்மல். சோ இந்த நார்மல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் வந்து டிராவல் ஆகுது. சோ டென்சர் மீடியத்துல ரேரர் மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆகும்போது டுவர்ட்ஸ் நார்மலா இருக்குமா, அவே ஃப்ரம் நார்மலா இருக்குமானா அவே ஃப்ரம் நார்மலா இருக்கும். சோ இதுதான் உங்களோட நார்மல். இதுல இருந்து உங்களுக்கு அவே ஃப்ரம் நார்மலா அது டில்ட் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி நீங்க இங்க இருந்து லைட் பட்டாலுமே நீங்க இதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அவே ஃப்ரம் நார்மலா தான் இருக்கும். சரிங்களா, அந்த டைரக்ஷன்ல இல்ல, இந்த டைரக்ஷன்ல வரும். ஓகே, சோ இந்த மாதிரி லைட் இன்சிடென்ட் பண்ணிட்டாச்சுன்னா இதுதான் உங்களோட நார்மலா இருக்க போகுது. இந்த நார்மலா இருந்து நீங்க அவேவா அவேவா இது நார்மலை விட நீங்க அவேவா நமக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்க இங்க இன்சிடென்ட் பண்ற லைட்டுமே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா நார்மல்ல இருந்து உங்களுக்கு அவேவா கிடைக்கும். சோ தட் உங்களுக்கு வந்து லைட் வந்து உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகும் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல. இதே வந்து இன்னொரு விதமா நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ இது வந்து உங்களோட கிளாஸ். நம்ம ஏர் மீடியத்துல இருந்து நம்ம லைட் நம்ம டிராவல் பண்றோம். ரைட்டா, ஏர் மீடியத்துல இருந்து நமக்கு டிராவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆகும். இன்சிடென்ட் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு என்ன எப்படி நமக்கு டிராவல் ஆகும்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க ஒரு நார்மல் டிரா பண்ணுங்க. இந்த நார்மல் டிரா பண்ணீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் டிரா பண்ணுவீங்க. சோ இந்த நார்மல்ல இருந்து நீங்க டென்சர் மீடியத்துக்கு நம்ம லைட் டிராவல் பண்ணும்போது டென்சர் மீடியத்துக்கு லைட் டிராவல் பண்ணும்போது டுவர்ட்ஸ் நார்மலா இருக்குமா, அவே ஃப்ரம் தி நார்மலா இருக்குமா, டுவர்ட்ஸ் நார்மலா இருக்கும். சரிங்களா, அப்ப என்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட் வந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அகைன் நமக்கு இன்னொரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கர்விக்கல் சர்ஃபேஸ். ரைட்டா, இங்க பாருங்க உங்களுக்கு லைட் வந்து எங்க இருந்து போகுதுன்னு பாருங்க. இங்க இன்சிடென்ட் ஆகும் பொழுது இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்க இருந்து ஒரு நார்மல் டிரா பண்ணிக்கலாம். as usual இங்க இருந்து ஒரு நார்மல் நம்ம டிரா பண்ணிக்கலாம். சோ நார்மல் டிரா பண்ணோம்னா
ஸோ நார்மல் ட்ரா பண்ணோம்னா நமக்கு என்ன நினைக்கும்னா இந்த லைட் வில் பி டைவர்ஜ். கரெக்டாக இது வந்து நார்மல் ட்ரா பண்ணோம்னா நமக்கு லைட் வந்து நமக்கு டைவர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு டைவர்ஜ் ஆகிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு ரேரர் மீடியத்தில் டென்சர் மீடியத்துக்கு நீங்கள் மாறும்பொழுது ரேரர் மீடியத்துலேருந்து உங்களுக்கு டென்சர் மீடியத்துக்கு மாறும்பொழுது லைட் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் நார்மலாக பெண்ட் ஆகும். டென்சர் மீடியத்தில் ரேரர் மீடியத்துக்கு மாறும்பொழுது லைட் வந்து அவே ஃப்ரம் தி நார்மலாக அது டென்சர் மீடியத்தில் ரேரர் மீடியத்துக்கு போகும்போது அவே ஃப்ரம் தி நார்மலுக்கு அது பெண்ட் ஆகும். ஸோ இந்த ஐடியாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லென்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 கான்வெக்ஸ் லென்ஸ், இதுதான் உங்களோட கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, இந்த கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். இது வந்து என்ன லென்ஸ்னா கன்வர்ஜிங் லென்ஸ். ஏன் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குற லைட் வந்து இது கன்வெர்ஜ் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னா இங்க பாருங்க இது வந்து என்ன செய்ய போகுது, இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். கரெக்டா? ஃபோக்கஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பவர்ல பார்ப்போம். அண்ட் அகைன் நமக்கு இன்னொரு லென்ஸ் என்ன பாதுன்னா இது கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸை பொறுத்தளவுக்கு பை கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன இருக்கு, இதுதான் உங்களோட பை கான்வெக்ஸ் லென்ஸ். சரிங்களா? இது வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ், அது வந்து பை கான்கேவ் லென்ஸ். இது கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து இந்த லென்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு கொடுக்க போற லைட்டை வந்து நமக்கு டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் வந்து கன்வெர்ஜிங் லென்ஸா, இது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். நம்ம கொடுக்குற லைட் வந்து நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதுதான் பேசிக்கானது. இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் எந்த மாதிரி இருக்கும்னா இதே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்க போகுது. ஸோ ஃபோக்கஸ் வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவா இருக்க போகுது. ஏன்னா ஆப்டிகல் சென்டருக்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறனால உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்க போகுது, நெகட்டிவா இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அண்ட் தென் உங்களுக்கு வந்து ரீகாம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் வந்து நம்ம கட் பண்ண போறோம். காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் இது கொஞ்சம் முக்கியமானது. இது நம்மளோட லென்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த லென்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு லென்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? சோ லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பவரை பத்தி நம்ம பேசுறது நமக்கு முக்கியமானது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பவரை பத்தி பேசி வந்துடலாம். பவர் அப்படின்றது நான் ஆல்ரெடி அங்க சொன்ன மாதிரி நமக்கு லென்ஸ் அங்க மிரர்ல நம்ம எதெல்லாம் நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோமோ அங்க எல்லாமே இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், எல்லாமே நம்ம பாசிட்டிவ் நம்ம யூஸ் பண்ண போறோம். மிரர்ல பவர் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், பவர் இஸ் நதிங் பட் -1/f அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா +1/f அப்படின்னு போட போறோம். சோ பவர் இஸ் நதிங் பட் 1/f. இந்த f அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மீட்டர்ல இருக்கணும்ன்றது முக்கியம். மீட்டர்ல இருக்குன்றது முக்கியம். அண்ட் ஒன்ஸ் நமக்கு ஒருவேளை நம்ம சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்ய போறோம்னா இன்கேஸ் நமக்கு சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா நம்ம 100 மட்டும் மேல நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். 100 மட்டும் நம்ம மேல மல்டிபிள் பண்ணி இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரானது. அண்ட் பவர் நம்ம எந்த யூனிட்ல இருந்தா டயாப்டர் அப்படின்ற ஒரு யூனிட். டயாப்டர் அப்படின்ற ஒரு யூனிட். இது வந்து உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நீங்க ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நமக்கு லென்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா கட் பண்ணிடுறோம். லென்ஸ் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு லென்ஸ் கட் பண்ணி பவர் அப்படின்றது வந்து யூஸ்வலா நமக்கு பவர் அப்படின்ற டேர்ம் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளோட லென்ஸ் வந்து எவ்வளவு தூரம் அது கன்வெர்ஜ் ஆகுது டைவர்ஜ் ஆகுது அப்படின்றதோட டெண்டன்சி தான் நமக்கு பவர் அப்படின்னு சொல்ல போறோம். நம்மளோட லென்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பெண்டிங் நேச்சரா இருக்கு, எவ்வளவு தூரம் டைவர்ஜிங் நேச்சரா இருக்கு அப்படின்றதோட ஒரு குவான்டிபிகேஷன் தான் என்னது நம்மளோட பவர் அப்படின்னு சொல்ல போறோம். சோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்த சர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணும், இந்த சர்ஃபேஸும் உங்களுக்கு பெண்ட் பண்ணும். சரிங்களா? ரெண்டு சர்ஃபேஸுமே நமக்கு வந்து பெண்டிங் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு எஃபிஷியன்டான ஏரியா தான். அப்போ ஒன்ஸ் நம்ம இதை நம்ம சென்டர் நம்ம வெர்டிகலா நம்ம கட் பண்ணும்பொழுது இப்போ நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் நம்ம நடக்காது. இங்கேயுமே நமக்கு பெண்டிங் கிடைக்கும். ஒன்ஸ் இதுல இருந்து நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங் நடக்கும். சோ நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒன்ஸ் நம்ம இதை கட் பண்ணாலுமே நம்மளோட ஃபோக்கஸ் என்ன செய்ய போறதுல ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மாறாது. பவர் வந்து உங்களுக்கு மாறாது, சேம் பவர்ல தான் இருக்கும். சோ ஒன்ஸ் நம்ம பவர் வந்து நமக்கு சேமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளோட ஃபோக்கஸுமே நம்மளோட மாறாது. சோ இங்க என்ன செய்ய போறோம், நம்மளோட ஃபோக்கஸுமே நமக்கு மாறாது. சோ when there is no change in power ஃபோக்கஸும் நமக்கு மாறாது. சரிங்களா? ஆக்சுவலி தப்பா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இது தப்பா சொல்லிட்டேன் நான். சாரி. ரைட்.
ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லென்ஸ் வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும்போது நம்மளோட அந்த கன்வெர்ஜிங் சைடவே நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு என்ன செய்யணும், ஒன் சைடு தான் நமக்கு வந்து அந்த கன்வெர்ஜிங் டெண்டன்சியா இருக்கும். கரெக்டா? கன்வெர்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம் கன்வெர்ட் ஆகுது, எவ்வளவு தூரம் டைவர்ட் பண்ணுது அப்படின்றதோட கால்குலேஷன் நமக்கு வந்து பவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும்போது நம்மளோட லென்ஸ் வந்து நமக்கு ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் நம்மளோட பவருமே எப்படி ரெடியூஸ் ஆகுது, ஹாஃபா ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஸ்பிளிட் பண்ணும்போது நம்மளோட பவர் வந்து நமக்கு ஹாஃபா ரெடியூஸ் ஆகும். இந்த பவர் வில் பி ரெடியூஸ்ட் டு ஹாஃப். ஸோ பவர் வில் பி ரெடியூஸ்ட் டு ஹாஃப். ஸோ இப்போ நம்ம பவர் வந்து நமக்கு ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு ஃபோக்கஸ் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்ய, பவர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by focus அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் நதிங் பட் 1 divided by பவர். ஸோ இப்போ நமக்கு புது ஃபோக்கஸ் நமக்கு நியூ ஃபோக்கஸ் இஸ் நதிங் பட் when power is becoming p/2. when power is becoming p/2. ஸோ p/2 நம்ம மேலே கொண்டு போகும்போது 2 divided by p. அப்படி இல்லாட்டினா 2 times of 1 divided by p. இந்த 1 divided by p அப்படின்றது நமக்கு என்னது, ஒரிஜினல் ஃபோக்கஸ். கரெக்டா? அப்போ அந்த ஒரிஜினல் ஃபோக்கஸ் சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாமா, இப்போ நம்ம கிடைக்க போற புது ஃபோக்கஸ் will be equal to 2 times of its original focus. சரிங்களா? ஒன்ஸ் நமக்கு பவர் வந்து ஹாஃபா ரெடியூஸ் ஆச்சுன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து 2 டைம்ஸா மாறிடும். யூசிங் அந்த மாதிரி நமக்கு பவர் வந்து நமக்கு 2 டைம்ஸ் டிவைட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெர்டிகல் நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நம்மளோட பவர் வந்து குறையும், அதோட கன்வெர்ஜிங் நேச்சரும் நமக்கு குறையும். சரிங்களா? ஒருவேளை நமக்கு ஹரிஜனல் நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா, நம்மளோட லென்ஸ் நம்ம ஹரிஜனல்ல கட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நமக்கு ஒரு லென்ஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நமக்கு லென்ஸ் கிடைக்கும் போது இப்போ அதோட கன்வெர்ஜிங் நேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் நமக்கு எவ்வளவு கன்வெர்ஜ் பண்ணுமோ அதே தான் எங்களுக்கு கன்வெர்ஜ் பண்ணிடும். கரெக்டா? இப்போ நம்ம பவர்ல நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நமக்கு ரெண்டு லென்ஸ்லயுமே நமக்கு சேம் பவர் நமக்கு கிடைக்கும். இங்கேயுமே நமக்கு பி அப்படின்ற பவர் கிடைக்கும், இங்கே நமக்கு பி அப்படின்ற பவர் கிடைக்கும். அண்ட் சின்ஸ் நமக்கு பவர் மாற்றம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃபோக்கஸுமே நமக்கு சேமா தான் இருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் நமக்கு சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். இதுல வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ், கட்டிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் வந்து நம்ம சின்னது தான் பார்த்துருக்கோம். ஸோ தென் தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவ்வளோதான் ஓவராலாக பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் படிக்கும் போது தயவு செஞ்சு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் டைம் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான டைம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே? பிகினிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு ரொம்ப டைம் போகுது நமக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். தேவையான நேரத்தை வந்து சஃபிஷியன்ட் டைம் வந்து நம்ம ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக இந்த சாப்டர்ல கேட்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இது மேக்ஸிமம் உங்களுக்கு டேரக்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், a convex lens has a focal length of 20 cm. The object is placed at 30 cm from the lens. Where is the image formation? So டேரக்டா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இமேஜ் ஃபார்மேஷன் எங்க நடக்கும் அப்படின்றது டேரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ வேற இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன்ஸ் ஃபார் a prism with ஆங்கிள் ஆஃப் பிரிசத்தை பத்தி நம்ம பேசல. சரி, சின்ஸ் நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் நமக்கு முக்கியமான ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்னு சொல்லும்பொழுது see we are having three rectangular surface and 2 triangular surface. இது எல்லாமே ஒன்னு சேர்த்து தான் நம்மளோட பிரிசம். சோ பிரிசத்துக்கு இருக்கிற ஒரு டெண்டன்சி என்னன்னா, அந்த பிரிசம் வந்து நம்ம லைட்டை வந்து டைவர்ட்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த பிரிசத்துக்கு நம்ம ஒயிட் கலர் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து 7 கலரா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது அதோட ஸ்பெஷாலிட்டி. சோ நீங்க செஷன் பார்க்கும்போது, லாங் செஷன் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இந்த போர்ஷன்ஸுமே உங்களுக்கு பயங்கரமா கவர் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. சோ ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன்ஸ் வந்து ஃபார் prisms with a refractive index கொடுத்திருக்காங்க. அண்ட் வாட்ஸ் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து கேட்டிருக்காங்க டைரக்டா. சோ இந்த மாதிரி பேசிக்கான உங்களுக்கு क्वेश्चंस தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चन, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் தி மீடியம் இஸ் 45 டிகிரி. வாட்ஸ் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? நம்ம பார்த்ததுமே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து வந்த क्वेश्चंस தான் இது. ரைட், ஒருவேளை அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு என்ன வச்சு போய்க்கலாம், அந்த லென்ஸ் வச்சு உங்களுக்கு கட்டிங் ஆஃப் லென்ஸ் வச்சு உங்களுக்கு கட்டிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து क्वेश्चंस வந்து இருக்கும். சோ லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 3 different transparent mediums as shown in the figure. A point object is placed on its axis beyond 2f. How many real images will be obtained on the other side? So எத்தனை ரியல் இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது क्वेश्चनா இருக்கும். அண்ட் தென் யூசுவலா இந்த சாப்டர் நம்ம பண்றது வந்து இந்த சைன் கன்வென்ஷன் நமக்கு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அண்ட் தென் நமக்கு கான்செப்ட் வந்து இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது எல்லா சாப்டரும் நம்ம சொல்றது உங்களுக்கு வந்து சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும். அப்புறம் கான்செப்ட் வந்து புரியாம பாதிக்க கூடாது. அப்புறம் ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறைய டைம் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே எல்லா சாப்டருக்கும் காமனான ஒரு ரூல்ஸ் தான் இது. இந்த சாப்டருக்கும் அது ஒபே ஆகும்.
அண்ட் தென் இது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன இது மட்டும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேட்டர் மட்டும் இதுல இருக்கு. நம்மளோட சலூன் கடையில எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, 2 கண்ணாடி வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் எலிவேஷன் பண்ணிருப்பாங்க. நம்மளோட இமேஜ் வந்து பயங்கரமான மல்டிபிள் இமேஜஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப எத்தனை இமேஜஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 ஆங்கிளுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள், அதாவது நமக்கு 2 கண்ணாடி இருக்கும், இந்த சைடு ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த சைடு ஒரு கண்ணாடி இருக்கும். சலூன்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த 2 கண்ணாடிக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து லெட்ஸே ஒரு ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்க போது அந்த ஆங்கிள் வந்து நீங்க 360 டிவைட் பண்ணுங்க. அப்படி வர ஆங்கிள் அப்புறம் வர ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஆடா இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் தான் உங்களோட ஆன்சர். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 20 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 20 நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து கிடைக்கும். இது ஆட்ல ஈவன். ஓகே, 19 இருந்துச்சுன்னா 19 நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, அத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? சோ இது வந்து பேசிக்கா இருக்கிறது. இதையும் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ணிங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ் அது இது எல்லாமே கார்ட்டீசியன் பேஸ் பண்ணி இருக்கிறது தான். அண்ட் தென் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுற உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நீங்க கேட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீஆப்ளிகேஷன் வந்து ஒரு பயங்கரமா ரொம்ப எலாபரேட்டடா ரொம்ப டீடைல்டான செஷன்ஸ் வந்து சோபியா மேம் வந்து எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இந்த செஷனை வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் பயங்கரமா நல்லா புரியும். சரிங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அண்ட் அகைன் முக்கியமான விஷயம், இந்த சீரிஸோட உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான விஷயம் வந்து நீங்க தான். என்னன்னா, நீங்க சொல்ற சாப்டர் தான் நமக்கு வந்து ஒரு வீக்குக்கும் மேம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ தட் நீங்க ஃபர்ஸ்ட் வாரத்துல மட்டும் சொல்லிட்டு அப்படியே மறந்து விட்டுறாம நீங்க ஒரு வாரத்துக்கும் உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படின்றத நீங்க ரெகுலரா அந்த ஷீட்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டா சாப்டர் வந்து இங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. அந்த நெக்ஸ்ட் சாப்டர் வந்து என்ன செய்ய போறோம்னா, நெக்ஸ்ட் சாப்டர் என்ன உங்களுக்கு எந்த நெக்ஸ்ட் சாப்டர் எந்த சாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ல சொன்னாலும் பரவாயில்ல, அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சதை சொல்லிட்டேன். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் கொடுக்குற நோட்ஸ், நாங்க டீம் ப்ரிப்பேர் பண்ற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க லிங்க் இந்த கியூஆர் கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ரீடைரக்ட் பண்ணும். அங்க உங்களுக்கு உங்களோட மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நோட்ஸும் அங்க வந்து உங்களுக்கு நாங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு அங்க கொட்டி கிடக்கு. நீங்க எடுத்துக்கலாம், ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் இட். நீங்க நான் பேசணும்னு நினைச்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். சந்தோஷமா படிங்க, ஜாலியா இருங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய்.